மகாபாரதம் பாகம் 51. தேவலோகத்தில் இருந்து விடை பெறும் அர்ஜுனன். பாண்டவர்கள் காமியாக வனத்தை அடைந்தனர். ஆண்டுகள் பல சென்றது. அர்ஜுனன் வரவை எதிர்பார்த்து அவர்கள் காத்து கொண்டிருந்தனர். தேவலோகத்தில் அர்ஜுனன் எல்லா கலைகளையும் நன்கு கற்று தேர்ந்தான். அர்ஜுனனின் திறமையை பரிசோதிக்க நினைத்த இந்திரன் அர்ஜுனனை அழைத்து, மகனே, கடலுக்கு அடியில் 3 கோடி அசுரர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் தேவர்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து வருகின்றனர். அந்த அரக்கர்கள் எவராலும் அழிக்க முடியாத பல வரங்களை பெற்றுள்ளனர். நீ அவர்களை வதம் செய்ய வேண்டும் என்றார். அர்ஜுனன், தந்தையே, அவர்கள் எவ்வளவு பலம் பெற்றிருந்தாலும் நான் வைத்திருக்கும் காண்டீபத்திற்கு பதில் சொல்ல வேண்டும். அவர்களை நான் அழித்துவிட்டு வருகிறேன் என்றான். அதன்பின் இந்திரன் இராமாயண யுத்தத்தின் போது ராமருக்கு கொடுத்தனுப்பிய தேரை கொடுத்தார். அத்தேர் பறக்கும் தன்மை உடையது. அர்ஜுனன் அத்தேரில் ஏறினான். மாதலி தேரை செலுத்தினான். இவர்களுக்கு வழிகாட்டியாக சித்திரசேனன் என்ற கந்தர்வன் சென்றான். அனைவரும் அரக்கர்கள் இருக்கும் இடத்தை அடைந்தனர். அர்ஜுனன் பலத்த முழக்கத்துடன் தனது வில்லை எழுப்பினான். இச்சத்தத்தை கேட்ட அரக்கர்கள் இந்திரன்தான் தன் பரிவாரங்களுடன் வந்துள்ளான் என எண்ணினர். அர்ஜுனன், சித்திரசேனன், கந்தர்வன் அசுரர்கள் முன் நின்றனர். சித்திரசேனன் அசுரர்களை பார்த்து எங்களுடன் போர் புரிய வருமாறு அழைத்தான். அங்கு அர்ஜுனனை பார்த்த அசுரர்கள், இந்த அற்ப மானிடனா எங்களை கொல்ல வந்தான்? இவனை பற்றி நாங்கள் சில விஷயங்கள் அறிந்து வைத்துள்ளோம். இவன் முதற்கொண்டு இவனது சகோதரர்கள் மொத்தம் 5 பேர். இவர்கள் 5வரும் திரௌபதி என்னும் பெண்ணை மனம் புரிந்து கொண்டனர். ஆனால் மனம் புரிந்த பெண்ணை இவர்களால் காப்பாற்றிக் கொள்ள இயல்பில்லை. சூதில் துரியோதனிடம் தோற்றுவிட்டனர் என கூறி ஏளனம் செய்தனர். இதை கேட்டு அர்ஜுனன் மிகவும் கோபம் கொண்டான். உடனே தனது வில்லை எடுத்து அரக்கர்களை நோக்கி பல பானங்களை ஏவினான். அரக்கர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே யுத்தம் உண்டானது. இதனால் பல்லாயிரக்கணக்கில் அரக்கர்கள் மாண்டொழிந்தனர். ஆனால் சிறிது நேரத்தில் அவர்கள் புத்துயிர் பெற்று எழுந்தனர். வெகு நேரம் அரக்கர்களை நோக்கி அர்ஜுனன் பானம் ஏவிய வண்ணம் இருந்தான். ஆனால் அரக்கர்கள் மாண்டாலும் புத்துயிர் பெற்று எழுந்தனர். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அர்ஜுனன் திகைத்து நின்றான். அப்பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு அசரீரி ஒலி எழுந்தது. அர்ஜுனா, நீ இந்த அரக்கர்களிடம் தோற்பது போல் பாவனை செய். அப்பொழுது அவர்கள் உன்னை பார்த்து எள்ளி நகைப்பர். பிறரை பரிகாசம் செய்தால் அவர்கள் இறந்து விடுவர். இது அசுரர்கள் பெற்ற சாபமாகும். அப்பொழுது நீ பிரம்மசாஸ்திரத்தை அரக்கர்கள் மீது ஏவவும் என அந்த அசரீரி அர்ஜுனனின் செவிகளில் விழும்படி மட்டும் சொல்லிவிட்டு மறைந்தது. அந்த அசரீரி ஒளிப்படி அர்ஜுனன் அரக்கர்களிடம் தோற்பது போல் பாவனை செய்தான். இதை பார்த்த அரக்கர்கள், அற்ப மனிதனே, உன்னுடைய வீரம் அவ்வளவுதானா? சிறு புழுவை போல் சுருண்டு விழுந்து விட்டாயே. எங்களுடன் போரிட்டால் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அறிந்து கொண்டாயா? இந்த சிறு யுத்தத்திற்கே நீ பயந்து விட்டாயே என கூறி ஏளனம் செய்தனர். மற்ற அரக்கர்கள் அர்ஜுனனை பார்த்து கைகொட்டி சிரித்தார்கள். அதன்பின் அர்ஜுனன் மாதலியிடம் தேரை திரும்ப செலுத்துமாறு கூறினான். அப்பொழுது அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்து அரக்கர்கள் மேல் ஏவினான். இதில் 3 கோடி அரக்கர்களும் மாண்டு விழுந்தனர். இதை அறிந்து தேவர்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். அர்ஜுனன் தேவலோகம் திரும்பினான். இந்திரன், மகனே, இன்று உன் செயல் எனக்கு பெரும் பெருமையை அளித்துள்ளது. நீ கற்ற கலையை சோதிக்கவே நான் இவ்வாறு செய்தேன். நீ அனைத்து கலைகளையும் நன்கு கற்று தேர்ந்து விட்டாய். நீ இப்பொழுது பூலோகம் சென்று உனது சகோதரர்களை சந்திக்கலாம் என்றார். அதன்படி அர்ஜுனன் பூலோகம் வந்தடைந்தான். அர்ஜுனனை கண்ட சகோதரர்கள் அன்புடன் தழுவி கொண்டனர். திரௌபதியும் அர்ஜுனனை கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். அர்ஜுனன் தேவலோகத்தில் நடந்தவற்றை தன் சகோதரர்களுக்கு கூறினான்.